தமிழ் சினிமாவை உலக அரங்கிற்கு அழைத்து சென்ற திரைப்படம் விசாரணை. இயக்குனர் வெற்றிமாறனின் இந்த திரைப்படம் திரையுலகினர் மற்றும் ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. காவல் நிலைய விசாரணையின் கொடூர முகத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்திய இந்த திரைப்படம் மனித உரிமை மீறல்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. காவல் நிலையங்களில் நடைபெறும் விசாரணையின் இருண்ட பக்கங்களை அப்பட்டமாக பதிவு செய்கிறது விசாரணை திரைப்படம். கோவையை சேர்ந்த சந்திரகுமார் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தனது லாக்அப் அனுபவங்களாக எழுதிய லாக்அப் ஒரு சாமானியனின் குறிப்புகள் என்ற நாவலை வெற்றிமாறன் விசாரணை திரைப்படமாக்கியுள்ளார். காவல்துறை உங்கள் நண்பன் என்று காவல் நிலையங்களில் எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் அதனை காவலர்கள் எவ்வாறு மதிக்கின்றனர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய இந்த திரைப்படம் பொது மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவான ஒரு வெகுஜன மக்கள் அவங்க இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுறதுங்கிறது இயற்கையான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது என்னதான் நம்ம தப்பு செய்யாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் நாம் இந்த அதிகாரத்தோட ஒரு கோரப்பிடியில் ஆட்படலாம், அவங்க நம்மளை நசுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வும் விசாரணை ஏற்படுத்தி தான் கொடுத்துருக்கு. பொதுமக்கள் மற்றும் விளிம்பு நிலையில் வாழுபவர்கள் மட்டுமின்றி இயக்கம் சார்ந்த பணிகளில் இயங்கும் பல சமூக ஆர்வலர்களும் காவல்துறையினரின் விசாரணை வட்டத்தில் முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கப்படுவதாக கூறுகிறார் எழுத்தாளர் பாரதிநாதன். ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்திக்கிற ஒரு போராளி பயப்பட மாட்டான். ஏன்னு கேட்டால் தனக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு எது வந்தாலும் பார்த்துக்கும், தன் உயிரே போனால் கூட அதை பற்றி கவலை இல்லைன்னு நினைப்பான். எளிய மனிதர்களாக இருக்கிறவங்க பார்த்த உடனே டக்குன்னு பயந்துருவாங்க. எனவே ஒரு திரைப்படம் மக்களை பயமுறுத்துவதாக இல்லாமல் அவர்களை போராட தூண்டுவது சிறந்த திரைப்படம் என்று நினைக்கிறேன். அப்படி போராட தூண்டுவதுதான் சிறந்த இலக்கியம் என்று கூட நான் நினைக்கிறேன். கைது செய்யப்படுபவர்களிடம் எவ்வாறு விசாரணை மேற்கொள்வது என்பதற்கான தனி சட்டமோ வரையறைகளோ இதுவரை இல்லை என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான சக்திவேல். எதிரியை கைது பண்ணால் 24 மணி நேரத்திற்குள் அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதே நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுன்னா லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைச்சிட்டு இது மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் மற்றும் இது கடந்து செல்வதற்கு அந்த 500 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே நேரத்தையும் கடந்து நம்ம கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். 24 மணி நேரத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த 24 மணி நேரத்திற்குள்ளார நாம் விசாரணை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வழக்கை கண்டுபிடிப்பதற்காக அது இப்படித்தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதா ஒன்றும் கிடையாது. மனிதனை துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, கேள்வி கேட்டு அந்த கேள்விகளிலேயே நம்ம பதிலை வர வச்சிடணும். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 38.6% முஸ்லிம், தலித் மற்றும் ஆதிவாசி இனத்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்கள் உள்ளனர். ஆனால் இந்திய நாட்டில் உள்ள சிறை கைதிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களாகவே உள்ளதாக 2014ஆம் ஆண்டின் தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை தெரிவிக்கிறது. பலரும் அறிந்திராத பல நிலவுலக சம்பவங்களை வெளிக்கொண்டு வந்த விதத்தில் விசாரணை திரைப்படம் மக்கள் பிரச்சனையை பேசும் அரசியல் சார்ந்த படங்களுக்கு இனி வழிவகுக்கும் என்றே சொல்லலாம். அதே போல சமூக பிரச்சனையை சரியான பார்வையோடு பதிவு செய்த விதத்தில் விசாரணை திரைப்படம் திரை ஆர்வலர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் கொண்டாடும் படமாக மாறியுள்ளது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.